ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை இந்த கடைசி நாட்கள் அது நீங்கள் கேட்கணுங்கிற ஆவல் தான் எனக்கு அதிகம். உங்கள் மத்தியில் ரொம்பவும் அதிகமாக என்னால் செய்தி கொடுக்க முடியலை. 4 மணி நேரம் செய்தி கொடுக்கறதுக்குள்ள திராணியில் தான் இருக்கிறேன். சரி, அமைதியாக கேளுங்க. முக்கியமான ஒரு செய்தி. தலைப்பு: ஆவியின் கனி நமக்குள்ளே எப்படி உண்டாகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இந்த கடைசி காலம் ரொம்ப கஷ்டத்தோடு கூட தான் இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், அதுக்குள்ளே கடந்து வர முடியும். சும்மா பேச்சில் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆவியின் கனின்னு சொன்னால் மனப்பாடமாக அதில் உள்ளதெல்லாம் சொல்ல தெரியும். ஆனால் அந்த அனுபவம் வேணும். அதுக்குள்ளே எப்படி வருவீர்கள் என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஆவியின் கனியோ கலாத்தியர் 5:22-23 சொல்கிறாரு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவ்வளவெல்லாம் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் எப்படி உள்ளே கொண்டு வர முடியும், அல்லது அவங்ககிட்ட இருந்து எப்படி அது வெளிப்படும் என்பதை குறித்து தான் உங்கள் மத்தியில் இன்றைய செய்தி. ஆவியின் கனி அப்படின்னு சொன்னால், நீங்கள் மாம்சத்துக்குரியவங்களாக இருந்தால் இதை எதிர்பார்க்க வேண்டாம். ஹலோ, நீ மறுபடி பிறந்திருக்கணும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவனாக இருந்தால் தான் உங்கள்கிட்ட இருந்து ஆவியின் கனியே வெளிப்பட ஆரம்பிக்கும். என்ன என்பது பார்ப்பீர்கள். ஆனால் தெளிவாய் வேதத்தில் பார்க்கலாம். கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவத்தான் இருப்பான், மரணம்தான். அவனுக்குள்ள ஆவியின் கனி வெளிப்படாது. ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை இருப்பான்னு சொன்னார். இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போகிறதற்கே இந்த ஆவியின் கனிகளெல்லாம் அவசியம். அன்பு வேணும், சந்தோஷம் வேணும், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவை எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு இருந்தால்தான் நீங்கள் உள்ள இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். ஜீவன் அடைவீங்க, நித்திய ஜீவனுக்குள்ளே போவீங்க. சரி, இப்போது ஆவிக்கென்று விதைக்க ஆரம்பிச்சிட்டோம். வேத வசன வார்த்தையில் நமக்குள்ளே விதைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன உண்டாகுது? கனி உண்டாகுது. அந்த விதை முளைக்குது, கனி உண்டாக்குது. ஹலோ, எது நீங்களாக கனியை காணுமேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆவிக்கென்று விதைக்க தெரியணும். சரி, இன்னும் வேதம் சொல்கிறது 1 யோவான் 3:18 என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. வெறும் வசன வார்த்தையை எழுதி போட்டுக்கிட்டு அலையிறனால இல்லைப்பா, வெறும் நாவலால் சொல்கிறது அல்ல, கிரியையினாலும். நீ கிரியை செய்யணும். அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிந்து கிரியை செய்யும் பொழுது தான் இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அது வேண்டான்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டு உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய நீ போய்கிட்டு இருந்தால் இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. அன்பு வராது உள்ள. தேவ அன்பே கிடைக்காது. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறதுக்கு உன் சரீரத்தை ஒப்பு கொடுக்க முடியாது. ஆகவே தான் இங்கே சொல்கிறாரு, அப்படி நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இந்த அன்பு கனி உண்டாகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டிய? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் தேவனிடத்தில். அது உள்ளான ஆத்மாவில், ஆவியில், இருதயத்தில், மனதில் உங்கள் உள்ளான மனுஷனை நீங்கள் அன்பு கூற தெரியணும். முதல்ல உன்னையிலேயே அன்பு கூறுகிறது போல். அப்போ தான் பிற இடத்துல அன்பு கூற முடியும். கொஞ்சம் ஆழமானது தான், கொஞ்சம் அமைதலாக கேளுங்க. சரி, அடுத்து 4வது ஒரு காரியம் சந்தோஷம் உண்டு பண்ணுது. அது இங்கே ஆவியின் கனி என்ன உண்டாக்குதான்? முதல்ல அன்பை உண்டு பண்ணுது. காரியம் அன்பு. ஆவியின் கனியோ அன்புன்னு சொல்கிறாரு. அந்த அன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4:14 பிதாவானவர் குமாரனை உலகரட்சராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். அதுதான் அன்பு. நீ உனக்குள்ளே காணணும், குமாரனை காணணும். பிதா எனக்காக குமாரனை அனுப்பினாரே, அவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை நீ ருசி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தான் ஒன்னிடத்திலிருந்து அந்த அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அது இல்லாமல் உலகத்தை பார்த்துக்கிட்டு உலக பொருள் மேலே அன்பு கொண்டுகிட்டு இருப்பாயானால் இதை பார்க்க முடியாது. இதுதான் அன்பு, ஆவியின் கனி. முதல்ல பிதா என்னவாய் குமாரனை உலகத்துக்கு இரட்சகராய்
அனுப்பினார் என்று ஊய்ந்து ஆராய்ந்து உனக்குள்ளே அனுபவிக்கிற அனுபவம் அன்பு. அடுத்து சந்தோஷம். சந்தோஷம் எப்படி வருதுன்னு சொன்னால் பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆவி, ஆத்மா, இருதயம், மனது எல்லாம் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். அதை மறுபடியும் சொல்கிறார். எப்பொழுதும் அந்த அனுபவம் வந்துடும். கொஞ்சம் பார்க்க கேட்க வித்தியாசமாக தெரியலாம், என்னுடைய செய்தி வித்தியாசமாக தெரியலாம். சந்தோஷம்னா வீட்டில் மனைவி, புருஷன், பிள்ளைகளோட, உலகத்து ஜனங்களோட கொண்டாடிக்கிட்டு இருக்கிற சந்தோஷம் இல்லை. உலக மாயையில் சந்தோஷப்படுறது இல்லை. அது தேவனுக்குள், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிற ஒரு அனுபவம். சரி, அடுத்து சமாதானம் உண்டாகுது. என்ன சமாதானமாக? சங்கீத பகுதி 37ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். சாந்தமாய் வேத வசன வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வைத்து காத்துக்கொண்டு அதை நிறைவேற்ற தேடும் பொழுது உங்களுடைய பாவ சரீரம் விளைநிலமாய், நீதி விளைகிற பூமியாய் அது மாற்றப்படும். நீங்கள் சங்கீத பகுதி 37 முழுமையாக வாய்ச்சி பாருங்கள். மறுபடியும் சொல்லுவார். அவருடைய மலைப்பிரசங்கத்தில் இதுதான், சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். இந்த அனுபவம் உங்களுக்குள்ளே வந்துடும். அப்போ தான் உங்களுக்குள்ளே சந்தோஷம் வரும். பாவ சரீரத்தை வச்சுக்கிட்டே இருந்தால் உள்ள சந்தோஷம் வராது. இந்த ஆவியின் கனியில் ஒன்று கர்த்தருக்குள்ளே உன்னை சந்தோஷமாக இருக்க பண்ணும்படி உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றி காண்பிக்கும். அடுத்து சமாதானம் என்று சொல்லுகிறார். அதே சங்கீத பகுதியில் நான் பார்த்தோம், சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த காரியத்தை பார்த்தோம். நீடிய பொறுமை. ஆதியாகமம் 18:19 வாசிங்கன்னா, நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று சொல்லி ஆதியாகமத்திலிருந்து நீதியும் நியாயத்தையும் உங்களுக்குள்ளே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீடிய பொறுமை வேணும். உன் இருதயம் கீழ்ப்படியாது, உன் ஆவி சில நேரம் கீழ்ப்படியாமல் போயிடலாம். உன் மனது இருபுறமும் அங்கிட்டும் இங்கிட்டும் இருவழி சந்தியில் கெட்டி கிடக்கிற கழுதையை போல் ஓரஞ்சாரங்களாக கூட மாறி நிற்கலாம். எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியிருக்கும். இது ஆவியில் நீ பலப்பட அதுதான் நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமை என்ன கொண்டு வரும்? தேவ நீதியையும் தேவ நியாயத்தையும் உள்ளே கொண்டு வந்து கர்த்தருக்கு வழியை காத்து நாம் நடக்க வச்சிரும். சரி, அடுத்து தயவு உண்டாகுது. என்ன தயவு எப்படி வருதுன்னு பாருங்கள். லூக்கா 18:7 தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? வேறு ஒன்றும் இல்லை. அந்த விதவை கேட்ட மாதிரி தான். எனக்கு ஒரு எதிராளி இருக்கான், அவனுக்கு எனக்கும் ஒரு வழக்கு, அதை தீர்க்கணும். அவன் என்னை சொந்தம் கொண்டாடுறான், என்னுடைய காரியங்களெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதை நீர் தான் எனக்கு நியாய தீர்த்து கொடுக்கணும் சொல்லி இரவும் பகலும் அவனை விடாமல் அந்த நியாயசாஸ்திரிகிட்ட போய் நிற்கிறான். அந்த அம்மா அவள் இரவும் பகலும் போய் கேட்குறான். கடைசியில் என்ன செய்கிறா? அவளுடைய காரியங்களில் இவ்வளவா இவளை வந்து கேட்குறாளே என்று சொல்லி மனதிறங்குறா. அதே போல் தான் தேவன் நமக்கு நம்முடைய எதிராளியாகிய பிசாசிலிருந்து முழுமையாய் விடுதலையாக்கும்படிக்கு தேவ தயவு நமக்குள்ளே கடந்து வருகிறது. நற்குணம். ரோமர்களின் நிறுவனம் 13ஆம் அதிகாரம் 12-14 பார்ப்பீங்கன்னா, இரவு சென்று போயிட்டு உலகத்தில் எல்லோரும் இரவுக்குள்ளே ராத்திரிக்குள்ளே கிடக்கிறாங்க. நீ நான் ஞானஸ்தானம் பெற்று ஒளிக்குள்ளே வந்துட்டோம், பகலுக்குரியவர்களாயிட்டோம். இன்னும் பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். துர்ச்செயலுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் சொன்னார். இதுக்கு நற்குணம், இதான் நற்குணம், வேறு நற்குணம் கிடையாது. ஐயா ரோட்டில் பார்த்தேன், எளியதுக்கெல்லாம் இறங்குறேன், ஆலயத்தில் தசமபாகம் கொடுக்கேன், அங்கே வர்ற போஜன பண்டிகை அது இது எல்லாத்துக்கும் செலவழிக்கிறேன், அநேகருக்கு ஆகாரம் கொடுக்க முடிச்சேறேன். இதுக்கெல்லாம் நற்குணம். நற்குணம் அதற்கு மேலாய் இந்த காரியங்கள் தான். நீ இரவுக்குறையோடாக இருக்கக்கூடாது, பகலுக்குறையோடாக மாறணும். இன்னும் அந்தகாரத்து கிரியெல்லாம் தள்ளிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளணும். துன்பச் செயலுக்கு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்வது தான் நற்குணம். அது உள்ளே வரும்.
ஹலோ, இது ஆவியின் கனி. அடுத்து சொல்கிறார் விசுவாசம். என்ன விசுவாசம்? எபிரேயர்கள் நிறுவம் 11 அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஏனோக்கு விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த பூமியிலிருந்து தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். கொஞ்சம் ஆழமாக தெரியும். ஆவியின் கனியில் இது ஒரு முக்கியமான காரியம். விசுவாசம். என்ன விசுவாசம்? நீ தேவனிடத்தில் வைத்திருக்கிற அப்படிப்பட்ட விசுவாசம். தாயின் கருவில் நீ பாவத்தில் உருவாகும் பொழுது, துர்க்குணத்தில் உருவாகி தாய் உன்னை பாவத்தில் கற்பந்தரிச்சிருந்தாலும் அந்த கருவை காத்து அது நீ பிறக்கும் பொழுதே உன்னை தாங்கி ஏந்தி தப்புவித்து இம்மட்டும் உன்னை வழி நடத்தி வருகிற அவரிடத்தில் விசுவாசம். இல்லை எப்படி ஆயிலும் அவர் மறிக்கும்போது மரணத்தை காணாதிருப்பேன். மரணம் வரும்போதுயா மரணத்தை பார்க்க மாட்டேன். என்னை உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் மரணத்தை காணாமலும் இருப்பான்னாரு. புரியுதா? இதுவும் ஆவியின் கனியில் ஒன்று. அப்படிப்பட்ட விசுவாசம் ஏனோவுக்குள்ளே இருந்த விசுவாசம். உலகத்தில் அவன் அவ்வளோ பாடுள்ள மனுஷன்தான். ஆனாலும் தேவனோடு சஞ்சரித்தான். அந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு முன்னால் உள்ள காரியங்களை எல்லாம் பார்ப்பீர்களே. ஆனால் மாம்சத்தில் அவர்கள் இருந்த நாட்களில் ஏனோவுக்கு அப்படி தேவனோடு சஞ்சரித்தான். ஆவியின் கனியில் ஒன்று, நீ தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் மாறி அவர் மேல் இப்படிப்பட்ட விசுவாசம் வைத்திருப்ப. மரண பயம் உனக்கு இருக்காது. மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவா என்று விசுவாசித்து சாட்சி கொடுப்ப. இன்னும் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவர் உன்னை கொண்டு போய் கரை திரை அற்றவனாய் பிதாவுக்கு முன்னால் நிறுத்துவார் என்பதில் உள்ள விசுவாசம். இது ஆவியின் கனி. ஆவியில் பலப்பட்டவனுக்கு தான் இந்த விசுவாசம் உள்ளே இருக்கும். நம்பிக்கையோடு சொல்லுவான். ஒருவேளை சின்ன காரியங்களில் தவறி போயிருந்தால் கூட அவன் இந்த விசுவாசத்தை விட்டு விட மாட்டான். நம்பிக்கையோடு இருப்பான். ஏனோக்கை விட பல மடங்கு உள்ளார மனுஷனில் அவன் பலப்பட்டிருப்பான். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு. இன்னும் அவருடைய ஆவி அவனுக்குள்ளே இருக்குது, பரிசுத்த ஆவியானவர். இன்னும் பிதாவே அவனோடு கூட வந்து சஞ்சரிக்கிறவராக இருக்கிறாரு. அதனால் அவனுடைய விசுவாசம் அவ்வளவு ஆணித்தரமாய் அங்கே இருக்கும். இதை பார்ப்போம். தேவனிடத்தில் சேருகிறவன், ஹலோ, இந்த பூமியிலே அவரோட சேர்ந்திருப்பான். இனி பரலோகத்திலே போய் அவரோடு கூட சேரப்போகிறதில் அவனுக்கு சந்தேகமே இருக்காது. இன்னும் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்கள் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம்தான் இந்த ஆவியின் கனிங்கிறார். சாந்தம். சாந்தம் என்ன? 1 ராஜாக்கள் 3:11, 12, 13 வசனம் வாசிச்சிங்கன்னா, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, உனக்கு நீடித்த நாட்களை நீ கேட்க மாட்ட. நீடித்த நாள் வேணும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு. எப்பேற்பட்ட அனுபவம் தெரியுமாப்பா? அனுபவிக்க தெரியலப்பா. என் வாழ்க்கையில் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு அறிஞ்சிருக்கிறது தான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன்னு சொல்கிறேன். பிரசங்கிக்க வரல. சரி, இன்னும் கேளுங்க. உனக்கு நீடித்த நாட்களை கேளாமும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் பூமியில் மற்ற ஜனங்கள் வாழ்கிறது போல், துன்மார்க்கர் பாவிகள் பிரயாசக்காரர்கள்லாம் வாழ்கிறது போல் இந்த உலக ஐஸ்வர்யத்துக்குள்ளே கடந்து போய் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காம ஞானமுள்ள இருதயத்தை வேண்டிக்கிட்டே. இதெல்லாம் ஆவியின் கனியில் வரும். அப்போ தான் சாந்தம். சாந்தமாக இதெல்லாம் நீ அனுபவித்து போய்கிட்டே இருப்ப. எல்லாத்தையும் பார்ப்ப. உன் மனக்கெல்லாம் நல்லா திறக்கப்பட்டிருக்கும். சத்தியத்துக்குள்ளே இருப்ப. தேவ வசன வார்த்தைகளை கொண்டு உன்னை நினைப்பூட்டுவார். அதனால தான் அவர் சொல்கிறார், பேட்டி கொண்டபடியால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும், அவருடைய ஐஸ்வர்யம் அதில் வேதனை இருக்காது, ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கிரியை, அவருடைய கிரியை, பலத்த கிரியைகள் அதெல்லாம் நிறைய உனக்குள்ளே தருவார். இன்னும் சொல்கிறாரு, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தருவார். இன்னும் கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்குறோம், இச்சை அடக்கம். ஆதியாகமம் 39:23 பார்ப்பீர்கள்னா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கப்படினபடியினாலும். நல்லா கவனிங்க. இந்த பூமியில் இருக்கும்போது உலகத்தின் அதிபதி இருக்கத்தான் செய்கிறான். அவன் இந்த பூமியில் எல்லா மனுஷனையும் கண்களெல்லாம் குருடாக்கி வச்சுருக்கிறான். ஆனால் உன் பக்கத்தில் அப்படி வந்து அவன் குருடாக்க முடியாது. அவனுக்கு முன்னால் நீங்கள் இச்சை அடக்கமாக இருக்கிறபடினால
அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. யோபு புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அவனை சுற்றிலும் வேலி அடைச்சிருந்தது சிறைச்சாலை தலைவன். ஆகவே இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் இச்சை அடக்கம் வந்துருச்சுன்னா அது உங்களுக்குள்ளே இந்த காரியத்தை வாய்க்கப்படணும். ஆகவே ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகியவைகளே. இவைகளுக்கு விரோதமான வேறு பிரமாணமே இல்லைப்பா. இதுக்குள்ளே வரணும்னு சொன்னால் நீ மறுபடி பிறந்தாகணும். பிறக்காமல் வர முடியாது. மாம்சத்தில் இருக்கிறவன் இதை அனுபவிக்கவும் முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும்போது தான் நீ அதுக்குள்ளே பிரவேசிப்ப. இதைத்தான் தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னார். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொன்னார். கடினமான உபதேசமாக தெரியலாம், பயப்படாத. லெகு கர்த்தர் ஈஸியாக உங்களுக்கு கொடுப்பார். கேளுங்க, கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் உண்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. தகப்பனே, இந்த கடைசி நாட்களில் கொடூரமான காலங்களப்பா. தேவனே, வேத வசன வார்த்தைகள் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலத்திற்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதி பலப்படுத்தும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே கேட்ட செய்தியின்படி ஆவிக்குரியவர்களாக மாற்றி ஆவிக்குரிய பலன்களை அவர் கண்டடையத்தக்கதாய், ஆவியின் கனியை கொடுக்கிறவர்களாய் அவர் மாறத்தக்கதாய் உதவி செய்யும். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் சொல்லியிருக்கீங்களப்பா. தகப்பனே, பிள்ளைகளை ஆசீர்வதி. மாம்சத்திலிருந்து கனி விடாத பிள்ளைகளாய் மாறிவிடாதபடி ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து உமக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்யும். பிள்ளைகள் வேண்டிக்கொள்ள எல்லா காரியத்திலும் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியங்கள் வச்சு ஆசீர்வதி. கர்த்தரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.